இப்படி எல்லாம் ஸ்திரீகளுக்கு ரொம்ப பெருமை சொன்ன மதம் நம்ம மதம். இப்படிப்பட்ட ஸ்திரீயை விட்டு பிரிஞ்சு அடையப்பா ரொம்ப ராமன் வந்து துஷ்கரம் குருதே ராம ஹீனோயதனயா பிரபு தரயதி ஆத்மனோ தேகம் துக்கேன அவசீததி. ரொம்ப ராமன் கடினமான காரியம் பண்ணியிருக்கான். இவன் பிரபுவா இருந்து சுதந்திரனா இருக்கிறவன் சீதையை விட்டு பிரிஞ்சு உயிரை வச்சுட்டு இருக்கானே. ஆத்மனோ தேகம், இவன் தந்தேகத்தை விடுறதுக்கு இவனுக்கு வந்து சுவாதந்திரியம் இருக்க. சீதைக்கு சுவாதந்திரியம் இல்ல, ராமனை சேர்ந்த பொருள் அது. அவள் விடுறது சரியில்லை. ஆனா மேல விட போறாளேன்னா அவளே காரணம் விட போறா. விடுறது காரணம் ஆத்மஹத்தி பண்ணிக்கப்படாது. அதுக்கு மேல ஒரு பாபம் வரும் போல இருக்கு, அதனால பண்ணிக்கிறேங்கிறாள். அதனால ராமன் உயிரோட என்னமா இருந்தாள் இப்படி எல்லாம் ஹனுமார் சொல்லிவிட்டு பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீதாந்தாம் ஹரிபுங்கவஹ குணாபிராமம் ராமஞ்ச புனச்சிந்தா பரோ பவதி சமுஹூர்த்தமிவ த்யாத்வா பாஷ்பபர்யாகுலேக்ஷணः சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி ஹனுமானே விலலாபः மான்யா குருவிநீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குருப்ரியா யதி சீதாபி துக்கார்த்தா காலோ ஹி துரதிக்ரமः ராமஸ்ய வ்யவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்யர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே துல்யசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராഘவோர்ஹதி வைதேஹீம் தஞ்சேயமசிதேக்ஷணா தாம் திருஷ்ட்வா நவஹேமாபாம் லோககாந்தாமிவ ஸ்ரியம் ஜகாம மனசா ராமம் பஜசம் சேதமப்ரவீத். தேவியை ரொம்ப கொண்டாடினாலாம். ஆஹா, இப்படி கூட ஒரு பதிவிரதை உண்டா, என்ன பாக்கியம் கண்டோம் கண்டோம்னு சந்தோஷப்பட்டாளா ஹனுமார். பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம்னார் வால்மீகி. ஜென்மாவை அடைஞ்சவன் கொண்டாட வேண்டாமா தேவியை? கொண்டாடினார் ஹனுமார். பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவஹ குணாபிராமம் ராமஞ்ச. அனந்த கல்யாண குணனான ஸ்ரீராமனையும் கொண்டாடினாளாம். என் அப்பனே ராமா, நீ சர்வேஸ்வரன், நீ ஊருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்படாதா? நீ அப்படி இல்லாம தேவியை நினைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு வந்தியே, உன்னுடைய கருணை என்ன சொல்லுவேன்? ஒரு ஸ்திரீ இடத்துல எப்படி பர்த்தா காருண்யத்தை காட்டணுமோ அதை காட்டி வந்தே. அவ தப்பு பண்ணி கட்டு போயிருக்காள். இப்போ தப்பு பண்ணி போனவள் வேண்டாம்னு நினைச்சா கூட நினைக்கலாம். ஆனா நாளைக்கு வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டபடி வரலன்னா வேண்டான்னு விடுவேன் போக்கிரி சாக்கிரிகள். அப்படி இருக்கிற போது தேவி வந்து லட்சுமணனை அதட்டி மிரட்டி ராமனை தூக்கின்னு போயிருக்கான். இப்போ அப்படி இருக்கிற போது தேவிட்ட ராமனுக்கு கோபதாபங்கள் இருந்து அவளை தொடாம கூட இருந்திருக்கலாம். ரொம்ப கொண்டாடுறாள்.